ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா ஒரு இன்டர்வியூல அட்டன் பண்ணிட்டு சோழனும் நிலாவும் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து திவ்யா நிலாவுக்கு கால் பண்றாங்க. நிலாவும் அட்டன் பண்ணி பேசுறாங்க. அப்ப திவ்யா நிலாட்ட கேக்குறாங்க, நிலா இப்ப எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒரு முக்கியமான விஷயமா உன்கிட்ட நான் டிஸ்கஷன் பண்ணணும் அப்படிங்கிறாப்புல. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி லொக்கேஷன் அனுப்பு, நான் நீ சொன்ன இடத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவும் லொக்கேஷன் அனுப்பி விட்றாங்க. அந்த லொக்கேஷன் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ஹோட்டலில் தான் திவ்யா நிலாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டோட. நிலாவை பார்த்ததும் திவ்யாவுக்கு சந்தோஷம். வாங்க நிலா, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு காப்பி ஆர்டர் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு திவ்யா ஃப்ரெண்டையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்திட்டு அவங்க காப்பி சாப்பிட உட்காடுறாங்க. அப்போ சோழனையும் பக்கத்தில் உட்கார சொல்கிறாங்க. சோழன் அதுக்கு சொல்கிறாரு, நீங்கள் 3 பேரும் டிஸ்கஷன் பண்ணுங்க, நான் பக்கத்தில் போய் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துருக்காரு. இவங்க 3 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நிலாவை பார்த்து திவ்யா சொல்கிறாங்க, நிலா புதுசாக ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம், அதில் இவங்களும் பார்ட்னர்ஷிப்பு அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நிலா. அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னவும், அப்படியா எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. 20 lakhs தேவைப்படுது, நம்ம ஒவ்வொருத்தரும் 5 lakhs போடுற மாதிரி வரும், அப்படி இன்வெஸ்ட் பண்ணாதான் நம்ம இந்த கம்பெனியை எடுத்து நடத்த முடியும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நிலா. என்னது 5 lakhs அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு திவ்யா சொல்கிறாங்க, என்ன நிலா யோசிக்கிறீங்க, உங்களுக்கு இருக்க டேலண்ட்டுக்கும் எனக்கு இருக்க டேலண்ட்டுக்கும் இவங்களும் நம்மள மாதிரி தான், அதனால பயப்படவே வேணாம், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பயப்படவே தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரிதான் திவ்யா, இருந்தாலும் இப்போதைக்கு 5 lakhsங்கிறது எனக்கு பெரிய தொகை அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க நிலா, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க, வீட்டில் போய் நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இது ஒரு நல்ல வாய்ப்பு, வீட்டுக்கு போய் நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க நிலா அப்படிங்கிறாங்க. சரி திவ்யா, நான் வீட்டில் போய் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க சோழனும் நிலாவும். அப்போ பார்க்குறாரு, என்ன உக்காந்ததுலேருந்தே நிலா முகம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நிலா, போகையில் நல்லா சந்தோஷமாக போனீங்க, இப்போ வரையில் உங்கள் மூஞ்சியே சரியில்லை அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் திவ்யா சொன்ன விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு அவருமே ஷாக் ஆகுறாரு. என்னது, ஒவ்வொருத்தவங்களும் 5 lakhs போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அதனால தான் எனக்கும் ஒரே யோசனையாக இருக்குது. திவ்யாவுக்கு என் மேலேயும் அவன் மேலேயும் அவள் ஃப்ரெண்டுங்க மேலேயும் நம்பிக்கை வச்சு தான் இந்த கம்பெனியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, இருந்தாலும் இப்போதைக்கு 5 lakhsக்கு எங்கே போகிறது, முதல் போட்டதுமே நம்ம லாபத்தையெல்லாம் பார்க்க முடியாது, கம்பெனியை பொறுத்தவரையிலும் லாபமும் கிடைக்கும் நஷ்டமும் கிடைக்கும், அதெல்லாம் ஏற்றுக்கிறாந்தா நம்மளுக்கு மனதைரியம் வேணும், நம்மகிட்ட பொருளாதாரம் எதுவும் கிடையாது, அதனால தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது ஒரு நல்ல வாய்ப்பு, எங்கள் டேலண்ட்டையும் திறமையும் காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு நாங்கள் நினச்சதை எதையும் சாதிக்க முடியாத சூழ்நிலையில் இப்போ நான் இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாப்புல. இதை கேட்டு ரொம்பவே சோழனுக்கு கஷ்டமாயிருது. நிலாட்ட இருக்க பண வசதிக்கு இந்த 5 லட்ச ரூபாயெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் நம்மளை கல்யாணம் பண்ணதுனால தானே நிலாவுடைய டேலண்ட்டை வெளியே காட்ட முடியாமல் போயிடுச்சு. இன்னி யாரும் இந்த டேலண்ட்டை அவங்க அப்பா வீட்டில் இருந்திருந்தா இவ எவ்வளோ பெரிய இடத்துல இருந்திருப்பா. நிலாவுக்கு தாலி கட்டி அநியாயமாக அவள் லைஃப்பை காலி பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு மனசு உறுத்த ஆரம்பிக்குது சோழன். நிலா ஆசைப்பட்டதை எப்படியும் அவளுக்கு செஞ்சே கொடுக்கணும் அப்படின்ட்டு முடிவு எடுக்கிறாரு சோழன். இப்போதைக்கு நம்மளால் 5 லட்ச ரூபாயெல்லாம் பெரட்ட முடியாது சோழன், அதனால் நான் வழக்கம் போல் வேலை தேட ஆரம்பிக்கிறேன், நம்மளுக்கு ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்காமையா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆறுதல் படுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சோழனுக்கு அதை ஏற்றுக்கிற முடியலை. நிலாவுமே மனசார அந்த வார்த்தையை சொல்லலை, வேற வழி இல்லாமல் தான் சோழனை ஆறுதல் படுத்துறதுக்காக அப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. சோழனுக்கு அது புரியாமையெல்லாம் இல்லை. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. சோழனுக்கு அன்னைக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல. நிலா ஆசைப்பட்டபடி எப்படியாவது அவளை சொந்தமாக கம்பெனியில் உட்கார வைக்கணும், அதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரே யோசனையில் இருக்குது. அப்போ தான் திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வருது. ஏன் நம்ம வீட்டு பத்திரத்தை வச்சு நிலாவுக்கு ஒரு 5 lakhs வாங்கி கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இதை நிலாட்ட சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுக்கிற மாட்டா. நிலாவுக்கு தெரியாமல் எப்படியாவது அந்த பத்திரத்தை அடகு வச்சு நம்ம நிலாவுக்கு பணத்தை பிரட்டி கொண்டாந்து இப்போதைக்கு கொடுப்போம், அதுக்கப்புறம் நம்ம விஷயத்த சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்த விஷயத்த சேரன் அண்ணாட்ட சொல்லலாமா அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்காரு. சேரன் அண்ணாட்ட சொன்னாலும் சந்தோஷம்தான் படும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. சரி வேற வழியே இல்லை, சேரன் அண்ணாவை எழுப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சேரனை எழுப்புறாரு. அப்போ
முழிச்சு பார்க்குறாரு. சோழன் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. என்னடா தூக்கம் வரலையா? ஏன் எதுக்கு என்ன எழுப்புன அப்படின்னு சொல்லவும், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், பேசாம சத்தம் இல்லாமல் எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லவும், சரின்ட்டு எந்திரிச்சு போறாரு. என்னடா அப்படி முக்கியமான விஷயம் சொல்லுடா அப்படின்னு சொல்லவும், அதுக்கு சொல்லத்தானே உன்னை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்றாப்புல. பாவம்னே, நிலா வந்து வசதியான பொண்ணு, வசதியான வீட்டில் வாழ்ந்துட்டு இன்னைக்கு இந்த வீட்டில் வந்து நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. பாவம்னே நிலா ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கி இன்டர்வியூவில் பாஸ் ஆகாமல் வரையில எனக்கு அவளை பார்க்கையில ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு தோதா அவள் ராகோ கம்பெனியில் வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள சர்டிஃபிகேட் இல்லாமல் ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கி அவளுக்கு வேலை கிடைக்காம வேற போகுது. அதை நினைக்கையில ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த சமயம்தான் திவ்யா இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னா, நிலாட்ட டேலண்ட் இருக்குன்னு, ஆனால் வந்து நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுடைய ஆசையெல்லாம் மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுக்கிட்டு அவள் டேலண்ட்டை வெளியே காட்ட முடியாமல் இருக்கானே, அதனால எப்படியாவது அவளுக்கு ஒரு 5 lakhs பரட்டி கொடுத்துடணும் அப்படிங்கிறாப்புல. என்னடா சொல்கிற, 5 lakhsக்கு இப்போ எங்கேடா போகிறது அப்படிங்கிறாரு. அண்ணா, நான் ஒரு யோசனை சொல்லுவேன், நீ கோவப்படாமல் கேட்கணும் அப்படின்னு சொல்லவும், சரி சொல்லுடா அப்படின்னு சொல்லவும், நிலாவுக்காக நான் என்ன வேணாலும் நானும் செய்ய கடமைப்பட்டிருக்கேன்டா அப்படிங்கிறாப்புல. அப்படின்னா நம்ம வீட்டு பத்திரத்தை வச்சு ஒரு 5 லட்சம் பரட்டி கொடுக்கலாமா அப்படின்னவும், அப்போ கொஞ்சம் கூட யோசிக்காம, இதை எதுக்குடா என்னட்ட கேட்குற, இதை நீ கேட்காமே செஞ்சுருக்கலாமே, நிலா ரொம்ப சந்தோஷப்படுமே அப்படிங்கிறாரு. இதை கேட்டு ரொம்பவே சோழன் வந்து சந்தோஷப்படுறாரு. அண்ணே, இதை சொன்னா நீ ஒத்துக்கிருவேன்னு தெரியும், ஆனாலும் உன்னை கேட்காம இந்த முடிவு எடுக்கக்கூடாது தானே உன்னிட்ட இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இதை கேட்கவே வேணாம்டா, நீ நாளைக்கே போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு, நிலா ஆசைப்பட்டபடியே சொந்தமாக கம்பெனி வச்சு அவளுடைய டேலண்ட்டை காட்டட்டும் அப்படிங்கிறாப்புல. சரிண்ணே, நாளைக்கே நான் அந்த ஏற்பாடை பண்ணிடுறேன், நீ இந்த விஷயத்த நிலாவுக்கு சொல்ல வேணாம், யார்கிட்டையுமே சொல்ல வேணாம், பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுத்ததுக்கு பின்னாடி விஷயத்த சொல்லிக்கலாம் அப்படிங்கிறாப்புல. சரிடா, அதுவும் நல்லது தான், இல்லைனா நிலா இதுக்கு ஒத்துக்கிறாது அப்படின்னு சேரனும் சொல்கிறாரு. இதை வெளியில் படுத்துக்கிட்டு இருந்த நடேசனும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஏன்னா அவருக்கு தூக்கம் வரல. சோழனும் சேரனும் பேசிக்கிட்டு இருந்ததை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. நிலா பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ செஞ்சுருக்கு, அது ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு 5 லட்சம் ரூபா பெரட்டி கொடுக்குறான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இவ்வளோ நாளும் இந்த வீட்டு சொத்து யார் பேரில் இருக்குன்னே தெரியாமல் இருந்துச்சு, இப்போ இது நம்ம பேரில் இருக்குன்னு தெரிஞ்சதும், அதுவும் ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம வீட்டு மருமகளுக்காக அது பயன்படுதுன்னா அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும் அப்படின்ட்டு அவரும் மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்பாட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாமா, ஏன்னா அப்பா பேரில் தான் இந்த பத்திரம் இருக்குது, அப்பா இதுக்கு சம்மதிச்சாதான் இந்த பத்திரத்தை வச்சு பணம் வாங்க முடியும், அதனால் நம்ம அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லவும், இப்போ தூங்கிக்கிட்டு இருக்காரு, அவரை எப்படி எழுப்புறது அப்படின்னவும், நான் தூங்கலாம் இல்லைடா, நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான்டா இருந்தேன், வாங்கடா வெளியே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சரின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. இதில் என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நாளைக்கே நான் வந்து கையெழுத்து போட்டு தரேன்டா, பணத்தை வாங்கி மருமக கையில் கொடுறா. சொன்னபடியே மறுநாள் காலையில் சோழனும் நடேசனும் போய் அந்த பத்திரத்தை அடகு வச்சு பணத்தை வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு வந்ததும் நிலாவை வந்து சோழன் கூப்பிட்றாரு. பெட்டியில் இருந்த அந்த 5 லட்சம் ரூபாயை நிலா கையில் கொடுக்குறாரு. அதை பார்த்ததும் நிலாவுக்கு பேச்சே வரல. பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த நடேசன் சொல்கிறாரு, ஏம்மா தயங்குற, பயப்படாமல் வாங்கிக்கம்மா, நீ ஆசைப்பட்டபடி நீ நல்லபடியாக கம்பெனியை ஆரம்பிமா, நீ நல்லா வருவம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு நிலா கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் வருது.